அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றும் மதிய நேர கடமைகளோடு தென்றல் அலைவரிசைகளில் நான் இணைந்திருக்கின்றேன். நேரம் இப்போது 1 மணி. சரி, இன்றைய பகல் நேர கடமைகள் ஈடுபட்டிருந்த வெளியில் காலையிலிருந்தே முக்கியமான ஒரு உலக செய்திகள் பக்கத்தில் ஒரு செய்தி முக்கிய இடம் பிடித்திருந்தது. இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி, அதாவது நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூகி வீட்டுச் சிறையில் மரணம் அடைந்திருப்பதான ஒரு தகவல். இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. உங்களுக்கு நினைவில் இருக்கும், மியான்மரைச் சேர்ந்த ஆங் சாங் சூகி, அவருக்கு வயது 80, அந்நாட்டின் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடிய ஒரு தலைவர். இதனால் அவர் 91ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசை கூட வென்றிருந்தார். அங்கு ராணுவ ஆட்சி ஒழிக்கப்படுவதற்கு 88ஆம் ஆண்டு ஆங் சாங் சூகி நிறுவிய தேசிய ஜனநாயக கட்சி தான் முக்கியமான பங்கு வகித்தது என்று கூட நாங்கள் சொல்லலாம். 89 முதல் 2010 வரை 20 ஆண்டுகள் அவர் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மக்களாட்சி நிறுவப்பட்டு பொதுத் தேர்தல் நடந்த போது ஆங் சாங் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி பெரும்பான்மை பிடித்து ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து நாட்டின் அரசு ஆலோசகராக செயல்பட்டு வந்தார் அவர். 2021ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் மியான்மரில் மீண்டும் புரட்சி வெடித்தது. அதற்கு பிறகு ராணுவ ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆங் சாங் சூகி கைது செய்யப்பட்டு வீட்டுச் சிறையில் கடந்த 5 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருந்தார். இப்போ அவருடைய மகன் கிம் ஹாரிஸ் தனது தாயான ஆங் சாங் சூகியை சந்திக்க மறுக்கப்படுவதாகவும், வீட்டுச் சிறையில் அவர் இறந்து விட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை மியான்மரின் ராணுவ அரசாங்கம் மறுத்திருக்கிறது. இருந்தாலும் அவரை பற்றி ஒரு புகைப்படமோ காணொலி எதுவுமே இன்னும் வரை வெளியாகவே இல்லை. எனவே அவர் இறந்தாரா, உயிரோடு இருக்கின்றாரா என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. எனவே அவரது மகனின் கேள்விக்கு பதில் கிடைக்குமா இல்லையா என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.